இருக்காது. குறிப்பாக இந்த காஷ்மீர் தாக்குதலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையாக மாற்ற பார்க்குறாங்க அப்படிங்கிற விமர்சனம் எழுந்து. இல்லை, மத ரீதியான சிக்கல்கள் இந்த நாட்டிலே காந்தி காலத்திற்கு பிறகு காந்தி தன்னுடைய உயிரை கொடுத்த காரணத்தினாலே 50 ஆண்டுகள் அந்த சிக்கல்கள் இல்லை. காந்தி இஸ்லாத்திற்கும் இந்துவுக்கும் இடையே போராட்டம் வரக்கூடாது என்று இந்துவால் சுட்டுக் கொல்லப்பட்டு அவர் இறந்தார். அதனாலே அவர் 40-50 ஆண்டு காலம் இந்த நாடு அமைதியாக இருந்தது. காங்கிரஸ் ஆண்டது. அவர்கள் தாராளமயமான போக்குடையவர்கள். ஆகவே அதனால் இல்லை, இப்போ அவர்கள் வந்த பிறகு ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் கூட நான் சொல்லுகிறேன், பாகிஸ்தான் ஒரு காலத்திலும் இந்தியாவை வெல்ல முடியாது. அவர்கள் பயங்கரவாதிகளை பயிற்றுவிப்பதன் மூலம் அந்த நாடு அழிவின் விளிம்புக்கு தான் போகுமே தவிர, அவன் அங்கே செய்கிறான், இங்கே இருந்து தலையங்கம் எழுதுகிறான், பலுச்சிஸ்தானில் அதே வேலையை நீ செய் என்று ஒருவன் யோசனை சொல்லுகிறான் ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய தலையங்கத்தில். பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானோடு ஒற்றுமையாக இருக்காது. நம்முடைய நாட்டில் காஷ்மீர் எப்படி அடக்குமுறையின் மூலம்தான் கைக்குள் வைத்திருக்கப்படுகிறதோ, அதே மாதிரி பலுச்சிஸ்தானையும் அவர்கள் அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். அங்கே போய் பாகிஸ்தானை எதிர்க்கின்ற அமைப்புகளுக்கு உதவி செய்வது, இது டிட் ஃபார் டாட், அவ்வளோதானே தவிர. ஆக இந்த சிந்து நதியினுடைய நீர் போக்குவரத்தை நிறுத்தி